சொல்ல மாட்டேன்றீங்க. ஆகவே அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி. உலகத்திலேயே 1965 உங்களுக்கு தெரியும், எப்பயோ ஏற்பட்ட மொழி போராட்டம். எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் இல்லைங்க. அதான் வயிறு எறிகிறானுங்க. இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் நேற்று பேசுறதுக்கு அது கூட ஒரு காரணம் தான். அவர் கோபம் வருது அவருக்கு. ஏன்னா இப்படி ஒரு மாநிலம் தனது மொழிக்காக இவை போல மொழி காக்க வேண்டும் என்று தலைவர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி இந்த மொழியை காத்து எண்ணற்றோர் உயிர் நீத்து அஞ்சானஞ்சன் அடகிரியிலிருந்து பாத யாத்திரையா போய் இறந்து, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தாளபுத்திர நடராசன் இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டு போகலாம். கலைஞரை கூட நீங்கள் அதுக்காக போராடினார் என்று சொல்வதிலே தவறில்லை. ஆனால் இப்படியெல்லாம் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்ட ஒரு மாநிலம் தான் உலகத்திலேயே தமிழ்நாடு. நான் விட்டுக் கொடுக்கவே இல்லை. இதை இன்றைய தினம் பல மாநிலங்கள் வரவேற்கிறது அந்த மொழி பிரச்சனையில். உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். இப்போ ரொம்ப காமெடியாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் நான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ ஸ்கூல் வச்சுருக்க, நீ மெட்ரிகுலேஷன் எவ்வளோ வச்சுருக்க, நீ ஐசிசி சிலபஸ் எவ்வளோ வச்சுருக்க. இதான் என் நாட்டில் முக்கியமான விஷயம். வச்சுட்டு போகிறப்போ ஸ்கூல் நடத்துகிறாங்க, நடத்திட்டோம். அண்ணன் கூட தான் டாக்டர் ஆபரகம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவர் ஸ்கூல் நடத்துகிறார், எல்லாம் நடத்துகிறாரு. நான் கூட டீச்சர் ட்ரைனிங் நடத்திட்டு இருந்தேன். அது பிரச்சனை இல்லை. இந்த முட்டா பசங்க முதல்ல தலையில் ஏற்றிக்கணும். நீ மராட்டி படி, குஜராத்தி படி, பெங்காலி படி, ஹிந்தி படி, மலையாளம் படி, கன்னடா படி, தெலுங்கு படி, எல்லாரையும் படித்து தெரிஞ்சுக்கோ. லாங்குவேஜ் எனக்கு கூட எங்கள் அம்மா வழியில் 6-7 லாங்குவேஜ் வரும், தப்பு இல்லை. ஆனால் புகுத்தாதே, திணிக்காதே. 2 நாள் டிபேட் போகுது சார் நாடாளுமன்றத்தில். ஹிந்தி தான் இந்தியா பூரா இருக்கு, நாங்கள் தான் டாமினேஷன் பண்ணி தேசிய மொழி. ஒத்துக்கிட பேரறிஞர் அண்ணா. காக்கா எல்லா இடத்திலும் இருக்கிற காக்காயை தேசிய பறவையை சொல்லலை, மயிலை தான் சொன்னோம். தோகையை விரித்தாடுகின்ற மயிலை. உங்கள் மொழி காக்கா, எங்கள் மொழி மயில்னார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்னால் ஜவஹர்லால் நேரு உறுதிமொழியை கொடுத்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அதை செய்யவில்லை, ஜவஹர்லால் நேரு அவர் செய்தார்கள். நாங்கள் திணிக்க மாட்டோம், விரும்பாத எந்த மாநிலத்திலும் இந்த மொழியை ஹிந்தியை எடுத்து போய் திணிக்க மாட்டோன்னு. அப்புறம் என்னத்துக்கு வெங்காயத்துக்கு நான் கையெழுத்து வாங்குறேன், கையெழுத்து வேட்டை பண்ணுறேன், மும்மொழி கொள்கை. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நான். இந்த கையெழுத்து வாங்குற பார்ட்டிக்கிட்ட டெல்லியில் எத்தனை மொழி இருக்கு? ஒரு 4-5 மாநிலத்தில் எத்தனை மொழி இருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். டெல்லியில் வெறும் ஹிந்தி தான் இருக்கு, இங்கிலீஷ் அப்புறம் இருக்கு. அங்கேருந்து மும்மொழி கொள்கை எங்கே நொட்டுது? உங்களுக்கே பிரச்சனை வருது. அது சொல்லுங்க பார்ப்போம். இந்தியில் ஒரே மொழி தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும், தமிழ் மாதிரி. அதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மண்டையில் ஏறலைன்னா என்ன பண்ணுறது? எதையாவது சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கி மும்மொழி, இருமொழி, இப்படியெல்லாம் பிரச்சனையை உண்டாக்கி அதில் மீன் பிடிக்க பார்க்கிறார். அதுதான் நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். மிக தெளிவாக எழுதியாச்சு. நாடாளுமன்ற சீட்டு விஷயமாகவும் இது விஷயமாகவும் மிக தெளிவாக நான் கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன். இது என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தெருவில் போய் சைன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட இங்கே ரத்த கையெழுத்து போட்டுருவேன். புகழேந்தி என்னவர் அண்ணன் போட்டுருவார், ஆறுமுகம் போட்டுருவார். அங்கே பக்கத்தில் நமது வழக்கறிஞர் அருமைக்குரிய சீனிவாசன் போட்டுருவார், மற்றவங்களாம் போட்டுருவாங்க. அது இல்லை, இங்கேயே ரத்த கையெழுத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது தேவையில்லை. பசங்க இப்போ வீட்டில் படித்த பசங்க இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உடனே வந்துடும், அட்ரஸ் வந்துடும். நீங்களே வீட்டில் உட்காந்து எழுதுங்க. இல்லைன்னா என்னுடைய நம்பருக்கு வாங்க, இந்த நான் காப்பியை நான் அனுப்புகிறேன். ஆகவே 65 நடந்த அந்த போராட்டத்தையும் குறிப்பிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த கடிதத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், படித்த இளைஞர்கள் இருக்கிறீர்கள், அப்பா அம்மா கையெழுத்து போட சொல்லி, தமிழ் இருந்தாலும் சரி ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நாங்கள் தமிழ் மொழியை காப்பதில் எங்களை போன்ற ஒரு வீரன் உலகத்திலே இருக்க முடியாது என்பதை நிரூபிக்கும் வகையில் வீடு வீடுக்கு இருந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க, கடிதத்தை அனுப்புங்க, போய் சேரட்டும். ஆகவே இன்னொரு தடவை 65 திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன வேணா நடக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நடக்கும். ஆனால் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இதை கையில் எடுத்திருக்கிறது மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு அரசு. எங்களுடைய முழு ஆதரவு உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேனரை பயன்படுத்தி சொல்கிறேன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் வளர்த்த இந்த இயக்கத்தின் சார்பிலே சொல்கிறேன், முழு ஆதரவு தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படும். இந்த முதல்வர் பின்னால் நின்று போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் மொழியையும் எங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பையும் நாங்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம்.
அது ரொம்ப தெளிவாக இருக்கும். பழனிசாமிக்கு புரியாது விடுங்க, அவர் லாக் ஆகிட்டு இருக்காரு. அவர் தெருவில் வந்து இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்த மாட்டார். ஹிந்தி எதிர்ப்புக்கும் அதுக்கு இதுக்கும் அவர் நிறைய வேலை இருக்குது நாட்டில் அவருக்கு. இது மாதிரி மற்ற லீடர்ஸும் அப்படி தான் ஆகிட்டாங்க இங்கே. ஆகவே நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தொண்டர்கள் என்னை போன்றவர்கள் நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் என்பதிலே மாற்று கருத்தில் திரித்தால் விட மாட்டோம். கற்றுக்கிட்டும் படிக்கிட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கூல் விஷயம் எடுத்தேன், அது என்ன சார் எனக்கு புரியல. நீ மெட்ரிகுலேஷன் நீ என்ன